ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ வீக்கா ஃபேன்ஸ், எம்என் ஃபேன்ஸ் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இன்றைக்கி மார்னிங் எபிசோட் பார்த்துட்டு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு செம்ம கன்ஃபியூஷனில் இருந்தேன், செம்ம ஷாக்கில் இருந்தேன் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட ப்ரிடிக்ஷனுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த மேரேஜ் பற்றி. கண்டிப்பாக விஜய்க்கும் வெனிலாவுக்கும் மேரேஜ் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூமே நான் பேசியிருந்தேன். நிறைய பேர் வந்து அதுக்கு ரிப்ளைமே பண்ணியிருந்தீங்க. ஒரு டவுட்டில் தான் உங்களுக்கு அடித்து சொன்னேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் வெனிலாவுக்கும் கண்டிப்பாக மேரேஜ் நடந்திருக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜயோட கேரக்டர் டேமேஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. அது ப்ரொமோன்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரொமோ காரில் வந்து வந்துடுறாரு. அப்படிங்கிறப்ப அங்கே அவ்வளோ பெரிய விஷயம், விஜய்க்கும் வெனிலாவுக்கும் மேரேஜுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்கேஸ் அது ஒரு பெரிய விஷயம், நீங்களாம் நினச்ச மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜோ இல்லை ஏதோ ஒரு மேரேஜ் ஆயிருந்துச்சு, எல்லாருமே அப்படி தான் குழப்பிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தான் இன்றைக்கி ப்ரொமோவாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அங்கே எதுவுமே நடக்கலை. அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்கிங் தான். இன்னொரு விஷயம், சாரி ஃபார் தட், ராகினி மேபி இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த ப்ரிடிக்ஷன் வீடியோவில் அவங்க வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இன்னொருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராகினிமே ஷாக்கான மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணல அந்த எபிசோடில். தேங்க்யூங்க ஸோ நோட் பண்ணி சொன்னதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகினியுமே வந்து செம்ம ஷாக் தான் ஆயிருக்காங்க. அப்படின்றப்ப ராகினியும் இது பிளான் பண்ணல, அவங்களே வந்து அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் விஜய்க்கும் எல்லாருக்கும் மேரேஜ் ஆன மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அவங்க ஏதாவது பேசிக்கிட்ட ஒரு கான்வர்சேஷனாக இருக்கலாம், இல்லைனா ரிங் ஏதாச்சும் மாற்றிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தருமே வந்து ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக விஜயோட நாளைக்கு மேரேஜ்னால் இன்றைக்கி நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிவிடுவாங்க அவங்க வீட்டை விட்டு. கரெக்டுங்களா? வெனிலா ஃபேமிலி மேபி ப்ரீவியஸ் டே வந்து ரிசப்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா, ஸோ அதை மேபி அவங்க வந்து கல்யாணம் நினச்சிருந்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தாட் இருந்திருக்கலாம் வெனிலாவுக்கு. ஸோ அந்த ரிசப்ஷன் டேல தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுது, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மறந்து போயிடுது இல்லையா? ஸோ மேபி அந்த ரிசப்ஷனே அவங்க அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தாட்டில் இருக்காங்களோ நமக்கு தெரியல. அப்போ எனக்கு ஒரு டவுட், அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க கண் முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆனதுலாம் ஞாபகம் இருக்குன்னா, அப்போ வீட்டை விட்டு வெளியே போன ஞாபகம் இருக்காது அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. என்ன தான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க டீம்ஸ் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணிப்போம். ஆனால் வந்து விஜய்க்கும் எல்லாருக்கும் மேரேஜ் நடக்கலை. ஏன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப குழம்புனாங்கன்னா இதுவும் ஒரு ரீசன். நம்ம பிரவீன் மன்னர் சார் ஷேர் பண்ண அந்த ஹக் சீக்வன்ஸ் விஜயும் வெனிலாவும் மேபி அதுதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாக இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எதுவும் மேரேஜ் ட்ராக் மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி செம்ம கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லைங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. மேபி ட்ரீம் சீக்வன்ஸாக இருக்கும், ஒன்று வெனிலோட ட்ரீம் சீக்வன்ஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா காவேரியோட ட்ரீம் சீக்வன்ஸாக இருக்கும். ரெண்டுமே இல்லை, அது ஃப்ளாஷ்பேக் சீனாக இருந்தால் அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வரும். ஓல்டில் இதை நடந்த விஷயங்கள், வெனிலாவை பற்றி நமக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிய வருமே தவிர இந்த மாதிரி மேரேஜ் டாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ விஜய்க்கும் எல்லாருக்கும் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ப்ரொமோட நமக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு. நாளைக்கு எபிசோடில் விஜய் கிளியராக வந்து தெளிவுபடுத்துவார், மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திடுவார். அது எந்த லெவலுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் ஹக் பண்ணும்போதே வந்து அவர் வேகமாக உதறி விட்டுருக்கலாம், பட் அந்த விஷயத்தை பண்ணல. எனக்கு அது இன்னுமே வந்து வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ இதாக இருக்கியா கட்டி பிடிச்சிருப்பாங்க, கையை உதறிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கோவம் இருந்துச்சு. பட் நாளைக்கு எபிசோட் என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ண காத்துட்ருக்காங்க டீம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெனிலாக்கும் விஜய்க்கும் மேரேஜ் ஆகலை, அதுக்கு வந்து அவங்க நாளைக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க எதனால வெனிலா அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இன்கேஸ் அது நடந்துருந்துச்சு, விஜய்க்கும் வெனிலாக்கும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹைப் இருக்கிறதுக்காக. அவங்க அதை ரிலீஸ் பண்ணல. விஜய் வந்து வராரா கோவிலுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க தவிர. ஸோ இந்த வெனிலா விஜய் அப்படிங்கிற மேரேஜ் டாக் பற்றி கொடுக்கவே இல்லை. அங்கே சமாளிச்சுட்டு தான் இங்கே விஜய் காவேரியை பார்க்க விஜய் வந்துட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஒரு பெரிய விஷயமா இருந்தால் அங்கே சமாளிச்சுட்டு அவ்வளோ சீக்கிரம் இங்கே வர முடியாது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட புரிதல் இப்படி தான் இருக்குது. ஸோ இது கரெக்டாக இருக்கும் நான் நம்புகிறேன், ஒரு ஹோப் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது தப்பாக நான் ஏதாச்சும் பேசியிருக்கேன், இல்லை ஏதாச்சும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.